கதிராஜியை சேர்த்து வச்ச அதே கையோட இந்த பக்கம் திருப்பி குமாரையும் அரசியும் சேர்த்து வச்சிருவாங்க போல. அந்த மாதிரி தான் கதை போகுது. ஒரு பக்கம் வந்து தன்னுடைய அம்மா சொன்னாலும் கோமதி கேட்கல, தன்னுடைய சித்தி சொன்னாலும் ராஜி கேட்கல, யாருமே சப்போர்ட் பண்ணி பேசாத நிலையில் எப்படி இந்த கதை போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் தான் அது. இந்த கதை எப்படி போகலாம்ங்கிறதுக்கான ஒரு கற்பனை. ஸோ முதல்ல எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கதிரும் ராஜியும் திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. சகஜமான சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ கண்டிப்பாக வந்து அடுத்து கோர்ட்டுக்கு போக வேண்டிய டைம். இப்போ கோர்ட்டுக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு வந்து இந்த பக்கம் எப்படியாச்சும் கோமதி தடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஆனாலும் வந்து விடாப்பிடியாக பாண்டியன் போயே தீரணும் அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்து இப்போ அரசியை கூப்பிட்டு, எனக்கு ஆள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ வாப்பா நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி அவங்க கிளம்பி போகும்பொழுது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கூட கதிர் போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து வேறு யாரும் வந்து கூட வருவாங்கன்னு பார்த்தா ராஜி நானும் வேணாம் வரட்டுமா அப்படின்னு கேட்டு ராஜியும் போகிறாங்க. எல்லாருமே அங்கே போயிருக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் முதல்ல லாயர் ரொம்ப ஈஸியமாக ஒன்றுமே இல்லை, நீ ஓப்பனாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னால் போதும், அவன் தான் உன்னை கடத்தினான் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் என்ன சொல்லிட்டேன்னா அந்த கேஸ் முடிஞ்சு போயிடும். நீ வந்து கடத்தினா, நீ வந்து அவங்க கூட சம்மதத்தோட போகலன்னு மட்டும் சொன்னால் போதும்னா சரின்னு தலையை ஆட்டுறாங்க அரசி. ஆனால் அரசி ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் ராஜி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனாலும் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ கதிர். ஆனாலும் வந்து யூஸ்வலாக இருக்க அரசியை விட வேறு மாதிரி அரசியாக இருக்காங்க. இதில் வேறு அடுத்து இப்போ சக்திவேல், முத்துவேல், குமரவேல் எல்லா வேர்களும் வந்து இறங்க. இப்போ அவங்க 2 பேர் முதல்ல வந்து உள்ளார போகும்பொழுது குமார் அப்படியே அரசியை பாவமாக பார்த்துட்டே போக, இந்த பக்கம் அதை கதிர் முறைக்க, ராஜியும் வந்து கொஞ்சம் அவங்க அண்ணனை பார்த்தா பாவமாக இருக்குது, அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியன் இன்னைக்கோட அவனை மொத்தமாக அப்படியே தூக்கிட்டு போய் அவனை உள்ளே வச்சிடணும், அது இப்போ தான் எனக்கு வந்து மனசு நிம்மதியாகும், என் பிள்ளையை கஷ்டப்படுத்தி அவளோட முகத்தை அந்த சிரிப்பையே பதிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க. இப்போ உள்ளார போயிட்டு முதல்ல வந்து குமாரை வந்து கூப்பிட்டா, குமார் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. நீ பண்ணியா பார்த்து உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு வந்து கேட்டால் அவர் அமைதியாகவே இருக்க. சரி ஓகே, அடுத்து வந்து இப்போ வந்து அந்த அரசி பொண்ணை கூப்பிடுவோம் அப்படின்னா அரசியை மேலே ஏற்றி, இப்போ நீ சொல்லுமா, சாட்சி சொல்லுமா, உன்னை வந்து இந்த நாளில் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு உன்னை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து உன்னை கடத்தி கூப்பிட்டு போயிட்டு உன்னை வந்து கல்யாணத்துக்கு அப்போ காலையில் தான் கொண்டு வந்து விட்டானா, இவன் தான் அது கடத்தினதா, அது மிரட்டினானா, அப்படினால தான் நீ தாலி எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டியா, அந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லிடுமா அப்படின்னா அவங்க ஒரு செகண்ட் மேடையில் நின்று அந்த பக்கம் ஜட்ஜை பார்த்துட்டு, இந்த பக்கம் குமாரை பார்த்துட்டு, இந்த பக்கம் திரும்பி அவங்க அப்பாவை பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஷாக் ஆகிடுவார் பாண்டியன். என்னது அப்படின்னா, இல்லை நானே விரும்பி தான் போனேன், ஆனால் வந்து ஒரு கோபத்தில் நான் கேஸ் போட்டேன், நான் எங்களுக்குள்ளே ஒத்து வரல, பிரச்சனை ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் லவ் பண்ண ஆள் வரலங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, ஆனால் வந்து நான் போனது வந்து நானே விரும்பி தான் போனேன் அப்படின்னு மட்டும் சொன்னால் பெரிய அதிர்ச்சி ஆகிடும். எல்லாரும் திரும்பி போய் என்ன சொல்கிற ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கீழேருந்து கதிர் கத்துறது. அதுக்கப்புறமா வந்து அப்போ வந்து கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இந்த பொண்ணே சொல்லிடுச்சுன்னா அது பொய் சாட்சியாக இருக்குது, சார் இந்த பொய்யான கேஸ் ஜோடிக்கப்பட்ட கேஸ் மாதிரி இருக்குன்னு கேஸை தள்ளுபடி பண்ண குமார் ஒன்றும் புரியாமல் அப்படியே முழிக்க, சக்தி வேலைக்கு சந்தோஷப்பட்டு மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு இருக்க. பாண்டியன் அப்படியே வந்து முறைச்சு அவர் ஒன்றுமே புரியாமல் நெஞ்ச பிடிச்சிட்டு இருக்கும் போதே அரசிங்க வந்துட்டு கீழே வந்துட்டு மன்னிச்சிருங்கப்பா, நிஜமா சாரி அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு கட் அடிச்சு அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் கட்டில் இப்போ எல்லோரும் வந்து கெஞ்சுறாங்க. ப்ளஸ் வந்து கோமதியுமே வந்து அரசிக்கிட்டக்க ஒன்றால் அந்த குடும்பங்கள் சேர்ந்துருன்னு நினச்சேன் கல்யாணம் நடந்தப்புறம், என்ன தான் கோவம் இருந்தாலும், ஆனால் இன்னும் குடும்பம் சேராமலே போகுது, மொத்தமாக பிச்சுக்க போகுதுங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது, விதி அப்படி தான். கடைசி வரைக்கும் நான் எங்கள் அம்மாவோடலாம் இருக்கிறதுக்காக கொடுத்து வச்சிருக்கல, எங்கள் அண்ணனும் கூட இருக்கும் கொடுத்து வச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு எங்கள் அண்ணனுங்க மேலே எனக்கு பாசம் இருக்குன்னா, நான் தான் கதிர்ராஜ் கல்யாணத்தை செஞ்சு வச்சேன், அதான் உண்மை அப்படிங்கிறத கோமதி வந்து இந்த அரசிக்கிட்ட சொன்னதுனால அரசி யோசிச்சுட்டு இப்போ மட்டும் குமார் உள்ளே போயிட்டா அவ்வளோதான், இன்னும் வெறுப்பு அதிகமாக தான் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து மாற்றி சொல்லிட்டேங்கிறத சொல்லாமல் எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு, இன்னொரு சான்ஸ் கொடுப்போன்னு தோணுச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து பாண்டியன் கோவமாக இருக்க, கதிர் அவனை சும்மா விட மாட்டேன்னு இருக்க. ஆனால் வந்து கண்ணில் தண்ணியோட குமார் வெளில வர அவரும் திருந்திட்டாருங்கிற மாதிரி காமிச்சு இப்போ திருப்பி எப்படி குமார் அரசி ஒன்று சேர போகிறாங்கன்னு ஒரு ட்ராக்கை கொண்டு போகிறாங்கன்னு தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.